வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் மர்மமான கதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இந்த கதையோட பேரு மர்ம கதிர். மர்மம்னா தெரியும், கதிர்னா என்னவா இருக்கும்? கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதையை எழுதுறவங்க பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஆசிரியர் குழுக்கள் தான் எழுதியிருக்காங்க. கதைக்குள்ள போலாமா? முத்து அப்படிங்கிற பையன் சைக்கிள் ஓட்டி பழகுறான். ஒரு நாள் என்னாச்சு, தவறி போய் கீழே விழுந்துட்டான். முட்டியில ஒரே காயம். அவனால நடக்கவே முடியல. அப்பா என்ன பண்றாரு, முத்துவ அரசாங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் எலும்பு டாக்டர் சொன்னோடனே ரெண்டு பேரும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போறாங்க. எக்ஸ்ரேனா என்னப்பா, ஏன் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு முத்து கேட்டான். ம் உன் காலை போட்டோ பிடிக்கிறதாண்டா எக்ஸ்ரே. எலும்புல ஏதாச்சும் பிரச்சனையான்னு தெரியும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. காலை போட்டோ எடுத்தா காலு தானப்பா தெரியும், உள்ள இருக்கிற எலும்பு எப்படி தெரியும்? முத்து கேட்டது சரிதானே? ஆமாண்டா, இது சாதாரண போட்டோ இல்ல. இந்த எக்ஸ் கதிர் தான் காலுக்குள்ள போகுது, போய் எலும்ப படம் பிடிக்குது. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சப்பெல்லாம் இந்த கதிர் பத்தி எதுவுமே தெரியல. அதனால எக்ஸ் கதிர்னு பேர் வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கவே. அப்பா சொன்னாரு. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாருப்பா அப்படின்னு முத்து கேட்டான். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாரா? ஒரு நிமிஷம் இரு, இந்த செல்பேசியில பார்த்து சொல்றேன் அப்படின்னு செல்பேசியை அப்படியே தேடி கண்டுபிடிச்சு, ஆ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது சார். ஆ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது வில்லம் கோன்ராட் ரான்ஜென்ட் அப்படிங்கிறவர். அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர்டா. 17 வயசுல நெதர்லாந்து நாட்டுல ஒரு தொழில்நுட்ப பள்ளியில தான் படிச்சிருந்திருக்காரு. வகுப்புல யாரோ செஞ்ச தப்புக்கு இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பள்ளிக்கூடத்தை விட்டு பாதியிலே துரத்தி விட்டாங்க. ஐயோ, பாவம் தானப்பா அவரு. அப்புறம் எப்படிப்பா படிச்சாரு? அதுக்கப்புறம் படிச்சாரு. டிப்ளமா படிப்பை முடிக்காதனால அவருக்கு நினைச்ச கல்லூரியில இடம் கிடைக்கல. அப்புறம் சுவிட்சர்லாந்து சூரிச் பல்கலைக்கழகத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாரு. ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து இயற்பியல் படிச்சாரு, முனைவர் பட்டம் பெற்றாரு. அதுக்கப்புறம் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அப்பதான் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சாரு. எப்படிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு? சொல்றேன். நவம்பர் மாசம் 8ஆம் தேதி 1895 என்ன தெரியுமா நடந்துச்சு? காத்தெல்லாம் நீக்கப்பட்ட வெற்றிட குழாய் இருக்குல்ல, கண்ணாடி குழாய், அதை எடுத்துக்கிட்டாரு. அதுல இருந்து ஒளி இருக்குல்ல, வெளிச்சம், அது வெளியில வராம இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வாய கருப்பு கெட்டி அட்டையால அப்படியே மூடிக்கிட்டாரு. தொடர்ந்து இருட்டறையிலேயே இந்த ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கண்ணாடி குழாய்க்கு பக்கத்துல பேரியம் பிளாட்டினோ சயனைடு பூசப்பட்ட அட்டை இருந்துச்சான். திடீர்னு பார்த்தா அந்த அட்டை ஒளிர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அட்டையை தள்ளி வச்சாலும் ஒளிர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா அதிர்ச்சி வந்திருக்கு. அப்பதான் இது என்ன கதிர்னு சொல்லி அவருக்கு தெரியவே இல்லை. அதனால எக்ஸ் கதிர்னே பேர் வச்சுட்டாரு. கண்ணுக்கு தெரியாம ஊடுறக்கூடிய ஒளிக்கதிர் தான் இந்த ஒளிக்கு காரணம்னு முடிவு செஞ்சாரு. அப்பா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சாரு. 2 வாரம் கழிச்சு அவருடைய மனைவியோட அண்ணா இருப்பார்ல, அவருக்கு தான் முதலா கையை எக்ஸ்ரே எடுத்தாங்களாம். அந்த எக்ஸ்ரேல அவரோட 5 விரல் எலும்புமே அழகா தெரிஞ்சுச்சான். அவர் விரல்ல இருந்த மோதிரமும் தெரிஞ்சுச்சான். தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை எழுதுறாரு. 1901 இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறாங்க. இயற்பியல் பிரிவுல முதலா நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான். ஆனா பாரு, இவருக்கு பரிசா கிடைச்ச தொகையை கூட இவரு வச்சுக்காம பல்கலைக்கழகத்துக்கு ஆய்வுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, காப்புரிமை, அதாவது இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர்ல வாங்கியிருந்தா இவருக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். ஆனா அதெல்லாம் வேண்டாம், மக்களுக்கு பயன்படுத்தும்னு சொல்லிட்டு காப்புரிமை கூட வாங்காம இருந்தாருன்னா பாரு. அப்பா சொன்னது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
இவரை போல நிறைய விஞ்ஞானிகள் பற்றி படிக்க போறேன்பா அப்படின்னு முத்து சொன்னான். பேசிட்டு இருக்கும் போதே முத்துவோட பேரை கூப்பிட்டாங்க. முத்து எக்ஸ்ரே எடுக்க உள்ள போனான். அன்னைக்கு முழுக்க அவன் ராஞ்சன்ட் பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன குழந்தைகளே, ராஞ்சன்ட் அறிவியல் கண்டுபிடிப்பாளர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அடுத்த வாரம் வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.